எல்லாருமே மனுஷர்கள் தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை, ஒவ்வொருத்தருடைய சுபாவம், ஒவ்வொருத்தருடைய மனப்பான்மை வெவ்வேறாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு கேள்வியை பல பேர்கிட்ட கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பதில் தான் சொல்வாங்க. எல்லோருடைய பதிலும் ஒன்றா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜோசப் என்ற ஊழியக்காரர் தன்னுடைய சபை மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எத்தனை விதமான மனுஷர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு ஒரு நபர் சொன்னாங்க, 2 விதம், ஒன்று நல்லவங்க, இன்னொன்று கெட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நபர் சொன்னாங்க, 2 விதம், ஒன்று விசுவாசிகள், இன்னொன்று அவ்விசுவாசிகள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நபர் நிறைய விதம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பதில் எல்லாமே மனுஷருடைய புத்தியிலிருந்து வந்த பதில். இப்போ கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போமா? தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். 3 விதமான மனுஷர்கள். அதுல முதலாவது ஜென்ம சுபாவமான மனுஷன். இந்த வார்த்தை நிறைய பேருடைய வீட்டில் சொல்லப்படுகிற வார்த்தை. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை கேட்கலன்னா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா, என்ன ஜென்மமோ நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சுபாவமான மனுஷன் எதையும் புரிந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் பர்ஃபெக்ட், மற்றவங்க தான் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்கு 5 அறிவு தான் இருக்கு. 5 காமன் சென்சஸ். கண்டறிவான், கேட்டறிவான், தொட்டறிவான், முகந்து அறிவான், ருசித்து அறிவான். ஜென்ம சுபாவம் உள்ள ஒருத்தங்கிட்ட ஆவிக்குரிய விஷயங்களை பேசினா அவன் நம்மள பைத்தியக்காரத்தனமா பார்ப்பான். ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு கிடையாது. 2வது கேட்டகரி மாம்ச சுபாவம் உள்ள மனுஷன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இந்த மனுஷனுக்கு 5 காமன் சென்சஸ், அதாவது 5 அறிவோடு சேர்த்து 6வது அறிவு இருக்கு. அதான் சிந்திக்கக்கூடிய அறிவு. ஒரு விஷயம் சொல்லும் போது மாம்ச சுபாவம் உள்ள மனுஷன் இவங்க எதனால சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சிந்தித்து அறிவான். ஸோ மாம்ச சுபாவம் உள்ளவனுக்கு 6 அறிவு. 3வது கேட்டகரி ஆவிக்குரியவன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் என்கிற கிறிஸ்தவனுக்கு ரெட்டிப்பான ஆசிர்வாதம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடியினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு 12 அறிவு. நம்ம எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்களேன். முதல்ல சொன்ன 6 அறிவோடு சேர்த்தி இன்னொரு 6 அறிவு என்ன என்பதை பார்ப்போமா? 7வது அறிவு பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு. 7 அப்படிங்கிறது பைபிளில் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதும் பரிபூர்ணமும் ஆசிர்வாதமும் உள்ள ஒரு நம்பர். இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் படிக்கும்போது பிதாவாகிய தேவனையும் அவருடைய குணாதிசயங்களையும் அறிய முடியும். 8வது அறிவு இயேசுவை அறிகிற அறிவு, அதாவது தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு. மத்தேயுவிலிருந்து யோவான் வரைக்கும் படித்து பார்க்கும்போது நம் இயேசுவை அறிய முடியும். அடுத்து 9வது அறிவு கிறிஸ்து என்கிற பரிசுத்த ஆவியானவரை அறிகிற அறிவு. இதுதான் 9வது அறிவு. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடி புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நாம் அறியவும் அனுபவிக்கவும் தொடங்குகிறோம். 10வது அறிவு இந்த உலகத்தை அறிகிற அறிவு. இந்த உலகத்தை ஆண்டவர் ஏன் படைத்தார், எதற்காக படைத்தார், என்ன நோக்கத்திற்காக படைத்தார் அப்படிங்கிறது தான் 10வது அறிவு. 11வது அறிவு நம்மை நாம் அறிகிற அறிவு. நம்மை படைத்தது யார், எதற்காக படைத்தார், ஏன் படைத்தார், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், மனசு, இருதயம், சிந்தனைகள், எண்ணங்கள், விருப்பங்கள், நோக்கங்கள், ஆசைகள், இது எல்லாவற்றையும் அறிகிற அறிவு தான் 11வது அறிவு. அடுத்து கடைசியாக 12வது அறிவு என்னன்னா, சாத்தானையும் சாத்தானுடைய தந்திரங்களையும் அறிகிற அறிவு. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே,
சாத்தானுடைய தந்திரத்தை அறிய வேண்டும் என்றால் 12 அறிவு உள்ளவர்களால் மாத்திரம் அறிய முடியும். அதாவது ஒரு ஆவிக்குரியவர்களால் மாத்திரம் சாத்தானையும் சாத்தானுடைய தந்திரங்களையும் அறிய முடியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆவிக்குரியவன் தன்னுடைய சொந்த புத்தியின்படி செயல்படாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறான். அதனால தான் அவனை மறைத்து ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த 3 வகையான மனுஷர்கள்ல நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? ஜென்ம சுபாவத்திலையா, மாம்ச சுபாவத்திலையா, இல்ல ஆவிக்குரிய மனுஷனா இருக்கோமா? இப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்க ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல சமயத்துக்காய் நன்றி தகப்பனே. படித்த தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு உம்முடைய சந்நிதியில் வருகிறோம். இந்த ஜபசத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய பிரச்சனைகள், துன்பங்கள், தோல்விகள், துக்கங்கள், மனோபாரங்கள், புறக்கணிப்புகள், குற்ற உணர்வுகள், தனிமைகள், இது எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கக்கூடிய நிதானம் எங்களுக்கு வெளிப்பட்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாய் மாத்திரம் அல்லாமல் 12 அறிவை அறிந்து கொண்டு ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாற எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லோரையும் உம்முடைய பாதப்படியில சமர்ப்பித்து கொண்டு உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு எங்களை தாழ்த்தி ஜெபிச்ச எல்லா ஜெப விண்ணப்பங்களும் பரலோகம் கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.